உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது சீமான் அவர்கள் தாடி வச்சு ஒரு கெட்டப்ல இருந்துட்டு இருக்காரு. ஏதாவது படம் நடிக்கிறாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல இருந்துட்டு இருக்கு. இதற்கு விடை தரும் விதம் சீமான் அவர்கள் தற்போது பேசியிருக்காரு. இது என்ன காரணம் அப்படின்னு தான் வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சீமான் முழு நேர அரசியல்வாதியாக மாறிய பிறகு இயக்குனராகவோ இல்ல நடிகராகவோ இருக்க மாட்டேன் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியான களஞ்சியம் அவர்களுடைய வலியுறுத்தல்னால முந்திரிக்காடு அப்படின்ற படத்துல ஒரு சிறப்பு கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தார். இந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல காவல்துறை அதிகாரியாக சீமான் வந்து நடிச்ச இந்த கதாபாத்திரம் அப்படின்றது அவருடைய அரசியலுக்கு பெரிதளவில் ஆதாயத்தை கொடுத்திருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. பல மக்கள் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு சீமான் குறித்தோ இல்ல அவருடைய கொள்கைகள் குறித்தோ எதுவுமே தெரியாது அப்படின்னும், இருந்தாலும் அவரை படத்துல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னும், ஒரு அரசியல்வாதியாக மாறிய பிறகு கூட அவர் நிறைய படங்கள் நடிச்சாரு அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னும், இன்னும் சொல்ல போனா அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல பேசுறதை விட இந்த மாதிரி படத்துல பேசினாரு அப்படின்னா அவருக்கு ஆதரவு அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு நிறைய அறிவுரைகளை கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே சீமான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினராக போறதற்கு முதல் முக்கிய காரணமே மக்களை இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னுடைய அரசியல் கொள்கைகளை புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு பல இடங்களில் சீமான் பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் படம் நடிப்பதன் மூலம் இந்த மாதிரி மக்களை அதிக அளவில் சென்றடைய முடியும் அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பை நான் விட மாட்டேன் அப்படின்னு சீமான் ஏற்கனவே சொல்லியிருந்தார். இனி வரும் காலங்களில் எனக்கு என்னதான் வேலைகள் இருந்தாலும் அவ்வப்போது சில கதாபாத்திரத்தில் நான் நடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பேரில் தான் பாத்தீங்கன்னா தற்போது விக்னேஷ் சிவன் இயக்கிட்டு இருக்கக்கூடிய எல்ஐசி அப்படின்ற ஒரு படத்துல சீமான் அவர்கள் நடிக்கிறாரு. இந்த படத்திற்காக தான் தாடி கெட்டப் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா குறிப்பா இந்த தாடி கெட்டப் எதனால அப்படின்னு பார்க்கும்போது விக்னேஷ் சிவன் பாத்தீங்கன்னா சீமான் தாடி வச்சா ரொம்பவே நல்லா இருப்பாரு, பழைய படங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன் பேர்ல தான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது தாடி கெட்டப்ல இருந்துட்டு இருக்காரு. மேலும் வரப்போற நிறைய படங்கள்ல சீமான் நடிக்க இருக்காரு அப்படின்னு விக்னேஷ் சிவன் பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிகள்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் மேல அரசியல் சார்ந்த ஈர்ப்பு எனக்கு அதிக அளவில் இருக்கு அப்படின்னும், அவர் எனக்கு ஒரு அண்ணன் போல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு விக்னேஷ் சிவன் பாத்தீங்கன்னா பல இடங்களில் சீமானை குறித்து தற்போது நிறைய நல்ல விஷயங்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் சீமான் அரசியல்வாதியாக மட்டும் இல்லாம இந்த மாதிரி படம் நடிக்கிறது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.